Hi students, welcome to our academy. சார் என்ன பார்க்க போறோம் பாருங்க, அடிப்படை உரிமைகள். அதாவது பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த பகுதியில் வந்து ஒரு சில குறிப்பிட்ட ஆர்டிகல் வரைக்கும் மட்டும் பார்ப்போம். அடுத்த பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி நம்ம முடிச்சலாம். ஓகேங்களா? வெற்றி நிச்சயம் சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அது வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் கொண்டு வரப்பட்டது, எக்ஸாம் டைப்ல எப்படிலாம் क्वेश्चन கேட்பாங்க எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சார் முதல்ல வந்து வீடியோக்குள்ள போலாம் பாருங்க. முதல்ல அடிப்படை உரிமைகள். இந்த அடிப்படை உரிமைகள் என்பது சார் எந்த நாட்டில இருந்து எடுத்தாங்க, எந்த பார்ட்ல இருந்து எடுத்தாங்க கூட கேட்பாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பகுதி 3 பார்ட் வந்து பாத்தீங்கன்னா பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இது மூணாவது இருக்கும் அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடிப்படை உரிமைகளானது சார் இதுல இருந்து எந்த வரைக்கும் ஆர்டிகல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 முதல் 35 வரை இருக்கு. சரிங்களா? ஆர்டிகல் சரிங்களா 15 முதல் 35 வரை இருக்கு. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எல்லாமே 12 to 35. ஓகேங்களா? அடுத்து இது வந்து பார்த்தா அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து தான் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ. சரிங்களா? அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து எடுக்கப்படுது. சரிங்களா? யூஎஸ்ஏ. இப்போ எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்படுறது கண்டிப்பாக சரி கேட்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம கான்ஸ்டியூஷன் இயற்றப்பட்ட அடிப்படை உரிமை என்னென்ன சார் முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய குடிமக்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள் தான். சரிங்களா? வெளிநாட்டவர் கொடுக்கக்கூடிய உரிமை கிடையாது. அடிப்படை உரிமைகள் என்பது நம்ம இந்தியாவில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லக்கூடியது. இதில் ஏகப்பட்ட உரிமைகள் இருந்தது. முதல்ல கான்ஸ்டியூஷன் இயற்றப்படும் போது சரிங்களா, கான்ஸ்டியூஷன் இயற்றப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா 7 உரிமைகள் இருந்தாகும் சொல்லப்படுகிறது. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 உரிமைகள் இருந்தது. 1950 சரிங்களா ஜனவரி 26 அதாவது கான்ஸ்டியூஷனானது நடைமுறைக்கு வரும்போது 7 உரிமைகள் இருந்தது. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. சரிங்களா? என்ன அடிப்படை உரிமையானது நீக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்துரிமையானது நீக்கப்பட்டது. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா 44வது CA அமெண்ட்மெண்ட், அதாவது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போடப்பட்டு 1978 சொத்துரிமை என்பது ரைட் டு ப்ராப்பர்ட்டி என்பதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா லீகல் இதுவாக சொன்ன சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது. சொத்துரிமை என்பது 300A அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்ட் 12க்கு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. சரிங்களா? 12வது பார்ட்டுக்கு இது கொண்டு போயிருப்பாங்க. அப்போ எந்த அடிப்படை உரிமையானது வந்து நீக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட். 44th அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷனல் சரிங்களா CAA ஞாபகம் வச்சு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 44வது அமெண்ட்மெண்ட் 300A பார்ட் 12 என்ன பண்ணிட்டாங்கன்னா சொத்து உரிமையை வச்சுட்டாங்க. அது லீகல் ரைட்ஸாக கொண்டு வந்துட்டாங்க. அப்போ சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது. அப்போ அந்த காரணம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அதுக்கான ஆர்டிகல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க. சொத்துரிமை என்பது நான் சொன்ன விஷயமே தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. 44 1978 அரசியலமைப்பு சட்டத்தின்படி அரசியலமைப்பு உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமையானது நீக்கப்பட்டது. ஆர்டிகல் 31 நீக்கி என்ன பண்ணாங்க 300A வந்து சேர்த்துட்டாங்க. அது பாருங்க 12வது பார்ட்டு 300A எக்ஸாம்ல திருப்பி கேட்டுருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீகல் ஆக்டா லீகல் ரைட்டா மாத்திட்டாங்க. ஒரு சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது. சார் எதுக்காக இது சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஒன்றும் இல்லை, நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடிப்படை உரிமையாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சார், நம்ம ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு NH4 போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கமானது அந்த மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட உரிமை மாதிரி போராடி என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே உங்களுக்கான அமௌண்ட் நான் கொடுக்குறோம், நீங்கள் பொது வழிக்கு வந்து வழிவிடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுவே வந்து அவங்களுடைய அடிப்படை உரிமையாக இருந்துச்சுன்னு என்ன பண்ணுவாங்க, அடிக்கடிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கேஸ் போடுவாங்க. உங்களே தெரியும் அடிப்படை உரிமையினுடைய பாதுகாவலர் யாருன்னா உச்சநீதிமன்றம் தான். கம்பல்சரி என்ன பண்ணுவாங்க, எல்லா சொத்துக்கள் வந்து கவர்மெண்ட் எதனா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவல் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எதனா ஒரு விமான நிலையம் அமைக்கிறதோ இல்லை போக்குவரத்து சாலை அமைக்கிறதோ எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா மக்களானவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போடுவாங்க. அதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க லீகல் ரைட்டாக மாற்றாங்க, சட்ட உரிமையாக மாற்றப்படும். அப்போ அடிப்படை உரிமையாக இருந்தால் கம்பல்சரி என்ன பண்ணுவாங்க உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் பேசுவாங்கிறதுக்காக தான், சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டில் பேசுவாங்கிறது காரணத்துக்காக தான் என்ன பண்ணிட்டாங்க அவங்க லீகல் இதுவாக மாற்றிட்டாங்க. இது எதுனா அமெண்ட்மெண்ட் கேட்பாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்க சார் 1950 7 இருந்தது, 2024 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்குது. ஓகேங்களா? பட் இருந்தாலும் இந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த அடிப்படை உரிமைகள் என்பது சார் அடிப்படை உரிமைகள் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டிலும் தோன்றி நம்ம படித்தாச்சு, அதாவது USA அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்களா? பட் இருந்தாலும் இந்த அடிப்படை உரிமைகள் காலகால மட்டமாக இருந்திருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் மேக்னா கர்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னா கர்ட்டா அதாவது இந்திய அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷனுடைய மேக்னா கர்ட்டா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். இது எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்குங்களா? சரி, ஓகே. இந்த அடிப்படை உரிமைகள் வந்து முதல்ல யார் சார் பேசினாங்க இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய தலைவர்கள் பேசப்பட்டிருந்தாலும் நம்மளுக்கு முக்கியமாக சில இருக்கக்கூடிய நடந்த ஒரு சில நிகழ்ச்சிகளை பற்றி மட்டும் நம்ம சொல்லுவோம். 1895 இந்த காலகட்டத்தில் நம்முடைய பாலகங்கார திலகர் சரிங்களா திலகர் அவர்கள் அடிப்படை உரிமையை பற்றி முதல்ல பேசினார். அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு. சரிங்களா? இருந்தாலும் பாலகங்கார திலகர் வந்து உங்களுக்கு தீவிரவாதத்தினுடைய தந்தைன்னு அவர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒரு முக்கியமான மீட்டிங் 1931 இந்த மீட்டிங் என்பது கராச்சியில் நடக்கும். கராச்சி
இதுக்கு யார் தலைமை தாங்க இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல், இந்தியாவினுடைய இரும்பு மனிதா இருக்கக்கூடியவர் வந்து பேசியிருப்பார். இதில் அடிப்படை உரிமைகளுக்கான தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கும். ரொம்ப முக்கியமானது, அடிப்படை உரிமைகளுக்கான தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கும். பட் இருந்தாலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பட் இருந்தாலும் பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்த காலகட்டத்தில் இந்திய கவர்மெண்ட் ஆக்ட், அதாவது கவர்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, 1935 இந்திய அரசாங்க சட்டம், இந்திய அரசாங்க சட்டம். அந்த சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் இருந்ததா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. சரிங்களா? ஆனால் 31 இது பேசப்பட்டது. ஓகேங்களா? அப்போது டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 7 உரிமைகள் கொடுக்கப்பட்டது. தற்போது வந்து பார்த்தோன்னா 6 தான் இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்குறதுனா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அடிப்படை உரிமைகள் என்பது நம்ம கான்ஸ்டியூஷன் இயற்றப்படும் போதே வந்து பார்த்தா 7 இருக்குது. கான்ஸ்டியூஷன் ஏற்ற பிறகு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு போய் 6ஆக குறைச்சிட்டாங்க. ஓகேங்களா? இந்த விஷயம் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. யூஎஸ்லேருந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ அடுத்து என்னென்ன அடிப்படை உரிமைகள்லாம் இருக்குப்பா முதல்ல நம்ம பார்க்கலாம். சார் முதல்ல என்னென்ன அடிப்படை உரிமைகள் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு நம்ம போகலாம். சார் என்னென்ன அடிப்படை உரிமைகள் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சமத்துவ உரிமை இருந்தது. சரிங்களா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை இருந்தது. சமத்துவ உரிமை என்பது ஆர்டிகல் இதிலிருந்து இது வரைக்கும் வரும் பார்த்தீங்கன்னா 14 to 18. ஆக்சுவலி இந்த பொறுத்துகளுக்கு இருக்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, அதாவது சமத்துவ உரிமை சொல்லுவாங்க, அதாவது ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து ரெண்டாவதுன்னு பார்த்தா சுதந்திரத்துக்கான உரிமை, அதாவது ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை, சுதந்திர உரிமை. சரிங்களா? சுதந்திர உரிமை என்பது 19 முதல் 22 வரை. சரிங்களா? 19 முதல் 22 ஆர்டிகல் என்ன சொல்லுன்னா சுதந்திர ரைட் டு ஃப்ரீடம். ஸோ அடுத்து மூன்றாவது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்பது மனிதனுடைய அந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் அதான் சொல்லுவாங்க. சார் மூன்றாவது உரிமை என்ன உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போலிட்டேஷன், அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்பது ஆர்டிகல் 23 மற்றும் 24. சரிங்களா? 2 ஆர்டிகல் தான் வரும். அடுத்த நான்காவது அப்படின்னு பார்த்தோன்னா ரைட் டு ரீஜியன், நீங்கள் இந்த சமய உரிமைன்னு சொல்லுவாங்க, அதாவது ரிலிஜியன். சரி, ரிலிஜியன் என்பது 25 to 28 வரைக்கும். சரிங்களா? ஆர்டிகல்ஸ். அடுத்து 5வது இதனா சார் அப்படின்னு பார்த்தோன்னா கலாச்சாரம் மற்றும் எஜுகேஷன், அதாவது கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல். சரிங்களா? எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 29 and 30. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6வது உரிமை என்பது என்ன உரிமை சார் வந்து பார்த்தா சொத்துரிமை இருந்தது 31வது, அதை நீக்கிறான்னு சொல்லிட்டேன். 6வதுனா பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வுக்கான உரிமைகள், அதாவது ரீமெடிஸ்ன்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டியூஷனல் ரீமெடிஸ். அப்போ அரசியலமைப்பு தீர்வான உரிமை என்பது 32. சரிங்களா? ரீமெடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டியூஷனல் ரீமெடிஸ். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு தீர்வான உரிமை என்பது ஆர்டிகல் 32 தான் சொல்லுவாங்கன்னா ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பினுடைய ஆன்மா என்பது பார்த்தீங்கன்னா சோல் என்பது எதுனா அந்த 32 தான். அப்போது 6 அடிப்படை உரிமைகள் இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன உரிமைகள்லாம் சொல்லப்படுது நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் இந்த 12 மற்றும் 14 அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் சார் இங்கே சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 32 அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வுக்கான உரிமை. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்டுக்கு என்ன ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 226 ஆர்டிகல், ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அப்போ அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் யார் சார் பாதுகாவலாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டும் நம்முடைய ஹை கோர்ட்டும் தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஆர்டிகல் என்பது 32, 226 அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வுக்கான உரிமை, அதாவது கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அரசியலமைப்புடைய ஆன்மா என்று சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து ஆர்டிகல் விதி வந்து சரத்து வந்து பார்த்தீங்கன்னா 12. இதுனா சார் சொல்லுது முதல்ல பார்க்கலாம். இதுனா சார் சொல்லுதுன்னா அரசுக்கான ஸ்டேட், அதாவது கவர்மெண்ட்டுக்கான ஒரு இது சொல்ல டெஃபினிஷன் கொடுக்குது. ஓகேங்களா? அரசு என்பதும் அரசாங்கம் என்பதற்கும் ஒரு டெஃபினிஷன் கொடுக்குது. அரசு என்பது அரசாங்கம், ரெண்டுக்கும் டெஃபினிஷன் கொடுக்குது. சார் என்ன சார் டெஃபினிஷன் பார்க்கலாம். அரசு என்றால் மாறக்கூடியதா? மாறாதது. அரசாங்கம் என்பது மாறக்கூடியது. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா அரசுனா யாருங்க? குடியரசுத் தலைவர். அரசாங்கம் என்றால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபி என்ற கட்சி ஆட்சி செய்து கொடுத்தது, அப்போ அவங்க தான் அரசாங்கம். அப்போ பிஜேபியினுடைய அரசாங்கமான இங்கே நடைபெற்று. அப்போ அரசாங்கம் என்பது மாறக்கூடியது, அரசு என்பது மாறாது. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அடுத்து வேற என்னென்னதெல்லாம் சார் இங்கே அரசாங்கத்துக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாராளுமன்றம், நம்மளோட நாடாளுமன்றம், அந்த பாராளுமன்றம், நம்ம இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றம், ஆளுநர், குடியரசுத் தலைவர், சில தனியார் அமைப்புகள், எல்ஐசி எல்லாம் படிச்சிருப்பீங்க, எல்ஐசி செயலி, சரிங்களா? ஓஎன்ஜிசி, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து நம்ம கூட ஒத்து போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அரசாங்கத்துக்குள்ளே கொண்டு வராங்க. அப்போ அரசுக்கான டெஃபினிஷன் கொடுக்குறது எது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 12. சரிங்களா? அப்போ அரசு என்பது என்ன, அரசாங்கம் என்னன்றது டெஃபினேஷன் கொடுக்குற ஆர்டிகல் எதுனா 12. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 13.
சரிங்களா? இவங்க என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் இயற்றப்பட்டது. அந்த அடிப்படை உரிமைக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டால் அதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. ஏன்னா உச்சநீதிமன்றமானது இந்த அரசியலமைப்பினுடைய பாதுகாவல், அதாவது நம்முடைய அடிப்படை உரிமைய பாதுகாவலே அவர் தான். ஓகேங்களா? அப்போது அடிப்படை உரிமை, அதாவது ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு சரிங்களா முரணாக எதனா சட்டங்கள் இயற்றப்பட்டால், முரணாக சட்டங்கள் இயற்றப்பட்டால் அந்த சட்டமானது செல்லாததாகும் என்று சொல்லக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குன்னா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சரிங்களா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது இருக்குது. ஓகேங்களா? அப்போது அது செல்லாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ் கேட்பாங்க. சார் இது மாதிரி முரணாக நீங்கள் சட்டங்கள் இயற்றப்பட்டால் அது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான ஒரு கேஸ் நடந்தது, ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ். 1973 கேசவனந்த பாரதி வழக்கு. கேசவனந்த பாரதி வழக்கு வர்சஸ் கேரளா. இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டமைப்புகள் எதுவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சரை நீங்கள் மாற்றாமல் கான்ஸ்டியூஷனை நீங்கள் திருத்துங்க. ஆனால் அடிப்படை கட்டமைப்பை நீங்கள் மாற்ற நினைச்சா அது செல்லாதாகும் சொல்லிட்டு இந்த தீர்ப்பில் சொல்லப்படுது. ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு. அப்போது ஆர்டிகல் 13 என்பது என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் வந்து எதனா ஒரு சட்டத்தை ஏற்றுறீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை உரிமையை பாதிக்கிற மாதிரி தான் அந்த சட்டமான செல்லாதுன்னு சொல்கிற உரிமையானது உங்கள்கிட்ட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டைமில் அறிவிக்கப்படலாம், இல்லை பார்லமெண்ட் என்ன ஒரு சட்டம் போடப்படலாம், இல்லை குடியரசுடைய சட்டமானது போடலாம், ஆளுநர் சட்டம் போடலாம். இது மாதிரி சட்டங்கள் போடப்பட்டால் அந்த சட்டமானது செல்லாதாகும் என்று சொல்லக்கூடிய உரிமையானது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. ஓகேங்களா? அடிப்படை உரிமையானது அதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கேசவனந்த பாரதி வழக்கு. சார் அடுத்து நம்ம ஆர்டிகல் உள்ள போயிடலாம் சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்டிகல் சமத்துவ உரிமை. சரிங்களா? சமத்துவ உரிமை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா 14 முதல் 18 பார்த்தோம். சரி, அது ஆர்டிகல் 10 எல்லாமே நம்ம பார்க்கலாம். சார் விதி 14 என்னப்பா சொல்லுது? ஆர்டிகல் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது எந்த நாட்டிலிருந்து எடுத்தாங்க? இங்கிலாந்துலேருந்து எடுத்தாங்க, யுனைடெட் கிங்டம்லேருந்து எடுத்தாங்க. அது மட்டும் இல்லை சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பொது வேலைவாய்ப்பு, சரிங்களா, வேலைவாய்ப்பு அலுவலகம், சரி அலுவலகங்கள், இல்லை பள்ளிக்கூடங்கள், இல்லை பொதுவாக இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள், ரயில்வே ஸ்டேஷன், எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிபிலிட்டிவாக நடக்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்கார ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு உறைஞ்ச ஜாதியும் காஞ்ச ஜாதியும் அரெஸ்ட் பண்ணுறாங்க, 2 பேர் மேலுமே தப்பு இருக்குது. பட் இருந்தாலும் காஞ்ச ஜாதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப பத்திரம் மாதிரி பண்ணுறது, இது மாதிரி வேலைகள் பண்ணக்கூடாது. அப்போ சட்டத்தின் முன் யாரானா இருந்துட்டு போடும். குடியரசுத் தலைவராக இருந்தால் கூட அவருக்கு சில இதுலாம் கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் இது சிறப்பு உரிமையெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த இந்திய நாட்டில் பிறந்த அனைவருக்கும் சட்டமானது ஒரே மனதால் தான். இந்திய எல்லைக்குள் வாழக்கூடிய எல்லா மக்களுக்குமே சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சரிங்களா? ஆண் பெண் பேதம் எதுவுமே கிடையாது. சட்டத்தின் முன் தப்பு தான். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுனா சரிங்களா இந்த 14 தான் சொல்கிறாங்க. இது வந்து எடுத்தாங்க சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டத்தின் ஆட்சி என்ற சொல்ல உருவாக்குறது யாருன்னு எக்ஸாம்பிள் திருப்பி கேட்டுருக்காங்க. சட்டத்தின் ஆட்சி இதுனா சார் அப்படின்னா ஏவி டைசி உருவாக்குனாங்க, திருப்பி கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சட்ட பாதுகாப்பு கொடுக்கணும் மக்களுக்கு. சரி, ஒரு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் போடுறாங்க, சரிங்களா, அந்த மக்களுக்கு பாதுகாப்பு தரணும். அப்போ சட்ட பாதுகாப்பு தரணும். சரிங்களா? அப்போ சட்ட பாதுகாப்பு என்பது எந்த நாட்டில் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏலேருந்து எடுத்தாங்க. சார் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது யூகே, சட்ட பாதுகாப்பு என்பது யூஎஸ்ஏலேருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? அப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஜாதி இனம் மதம் எந்த பாகுபாடும் பாட்டக்கூடாது. சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சார் அடுத்து நம்ம ஆர்டிகல் 15க்குள்ளே போகும். இந்த 15 இந்த ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதம் இனம் ஜாதி பாலினம் மற்றும் பிறடம் ஆகியவற்றினுடைய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. சரிங்களா? பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் காட்டக்கூடாது. வந்து பார்த்தீங்கன்னா மதம் இந்து கிறிஸ்டின் எந்த மதமாக சரி இனம் சொல்கிறாங்க, பார்சியின மக்கள் இது பார்த்து இந்து மக்கள் அப்படின்னு அது மாதிரி விஷயங்கள், ஜாதி மதம் எதுவுமே நீ காட்டக்கூடாது, ஆண் பெண் பாகுபாடு காட்டக்கூடாது, இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்டிவிஷன் இருக்குது. அதனுடைய ஆர்டிகல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க. இங்கே பாருங்கள் 15ல் 1 இந்த ஆர்டிகல் வந்து என்ன சார் சொல்லுதுன்னா இதே தான், மதம் இனம் ஜாதி பாலினம் பிறடம் அடிப்படை பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொது குளங்கள், நம்ம குளமே எடுத்துக்கோம். சரிங்களா? ஒரு குளம் இல்லை கிணறு, அந்த கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீரை அருந்தணும், சில மக்கள் வந்து நீரை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற விஷயம்லாம் தப்பு. அப்போ அந்த இடத்துல பாகுபாடு காட்டக்கூடாது. கோவில்கள், காவல் நிலையங்கள், சில பொது வந்து பார்த்தீங்கன்னா பொது கூடங்கள் சொல்லுவாங்க அந்த இடங்கள், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரசு அலுவலகங்கள், இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே நீங்கள் பாகுபாடு காட்டக்கூடாது. இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா 15ல் 1 சொல்லுது. ஓகேங்களா? அரசு அலுவலகங்கள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோவில், இந்த இடத்துலையுமே நீங்கள் பாகுபாடு காட்டக்கூடாது. சரிங்களா? 15ல் 2 இந்த ஆர்டிகல் என்ன சார் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொது இடங்கள், நான் சொன்ன மாதிரி பொது இடம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உணவு விடுதி, இந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாகுபாடு, அதாவது மதம் இனம் ஜாதி பாலினம் அந்த மாதிரி பாகுபாடு காட்டக்கூடாது. சரிங்களா? அடுத்து
15ல் 3 இந்த ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான சட்டங்கள் இயற்றுவது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான சட்டங்கள், அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கான மாதிரி சட்டங்கள் இயற்றப்படுவது. ஓகேங்களா? ஸோ அடுத்து 15ல் 4 இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல் சார். என்ன சார் சொல்கிறேன், ரிசர்வேஷனை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல். அதாவது 1951 ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் சிஏ ஆக்ட் அதன்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனை பற்றி சொல்கிறாங்க. அதாவது இடஒதுக்கீடை பற்றி சொல்கிறாங்க. இடஒதுக்கீடு சார் என்ன சார் சொல்ல வராங்கன்னு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநில அரசு இல்லை மத்திய அரசு யாராக இருந்தாலும் சரி, பின்தங்கிய மக்கள், அது மட்டும் பட்டியலின மக்கள், எல்லாம் பழங்குடிய மக்கள், இவங்க எல்லாருக்குமே, அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் பிசி எம்பிசி சொல்லுவாங்க, எஸ்சி எஸ்டி மக்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவமானது கொடுக்கப்படவில்லை என்றால், அரசாங்க வேலைவாய்ப்பு பாகுபாடு நடக்குது என்றால், அங்கே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 15ல் 4. அவங்க பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்காங்க அப்படின்னாவே அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாம் சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுனா 15ல் 4. ஓகேங்களா? ஸோ அடுத்து 15ல் 5 இந்த ஆர்டிகல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். இது எப்போ சேர்த்தாங்களோட கேட்பாங்க, 2005 சரிங்களா, 93வது சிஏ உங்களை கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி சேர்க்கப்பட்டது. இது என்ன சார் விஷயம் சொல்கிறாங்க பாருங்க. இப்போ 30ல் 1 இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, இப்போ கல்வி நிலையங்கள், அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பிற்படுத்தப்பட்ட மக்கள், எஸ்சி மக்கள், எஸ்டி மக்கள் சொல்லிட்டு அவங்களுக்கு இடஒதுக்கீடுலாம் கிடையாது. யார் பெரும்பான்மை யார் வேணால் சேரலாம். அதில் வந்து பார்த்தா எந்த ஒரு பாகுபாடும் காட்டக்கூடாது. சரிங்களா? அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பட்டியல மக்கள் எவ்வளோ தான் சேரணும், பிசி மக்கள் எவ்வளோ தான் சேரணும், எம்பிசி மக்கள் எவ்வளோ சேரணுன்ற மாதிரி ஒரு பாகுபாடு அவங்க காட்டக்கூடாது. இதை வந்து 30ல் 1 சொல்லுது. ஆனால் இது வந்து பார்த்தா ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. என்ன சார் சொல்கிறா, சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ முஸ்லீம்கள்லாம் சிறுபான்மை இருக்கலாம், இல்லை புத்தர்கள், சமணர்கள், சீக்கியர்கள், பார்சிகள், இந்த மாதிரி வந்து சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்வி நிறுவனங்களில் இந்த சட்டமானது பொருந்தாது. அப்போது இந்த இது சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 93வது அமெண்ட்மெண்ட் படி சேர்க்கப்பட்டது. அப்போ கல்வி நிலையங்கள் வந்து என்ன பண்ணால் எந்த ஒரு பாகுபாடும் காட்டக்கூடாதுன்னு சொல்கிற விஷயங்கள் இதுதான். ஓகேங்களா? அப்போது இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே உங்களுக்கு முக்கியமான விஷயம், எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா? சரி, அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 16வது ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு கொடுக்கணுமா. சரிங்களா? என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பினா ஜாதி மதம் இனம் பாகுபாடு கடந்து இப்போ ஆர்டிகல் 15 இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 16ல் பொது வேலை வாய்ப்பில் எல்லாருக்கும் சமமான பங்களிக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ 16ல் 1 என்பது சமமான வாய்ப்பு தரும். சரிங்களா? அது ஆண் பெண் இதெல்லாம் பார்க்கக்கூடாது, ஊதியம் இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. சரிங்களா? சமமான வாய்ப்பு. 16ல் 2 இவங்க என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா தகுதி நிர்ணயம் செய்யக்கூடாது. சரிங்களா? இப்போ பிறப்பால் ஒருவன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் உயர்ந்த பதவியில் அமரக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லக்கூடாது. அப்போது தகுதியை நிர்ணயம் செய்யக்கூடாது. அரசு அலுவலகங்களில் அருந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணவே கூடாது. சரிங்களா? அடுத்து 16ல் 3 இது என்ன சார்னா குடியிருப்புக்கு தகுதிகள். சார் என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இது பேச்சு பொருளாக போன விஷயம். ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களில் அந்த மக்கள் மட்டும் தான் வேலை செய்யணும் ஒரு சட்டமே இயற்றப்பட்டது. அந்த சட்டமானது பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டாலும் சட்டமன்றம் இயற்றப்பட்டாலும் செல்லுபடியாகும் சொல்லிட்டாங்க. அப்போது அந்த நாட்டின் அந்த மாநிலத்தினுடைய உரிமை அது. மற்ற மாநில மக்கள் வந்து யாரும் உள்ளே சேரக்கூடாதுன்னு சொல்லப்போ அந்த குடியிருப்பைக்கான தகுதியை சொல்லுது. சரிங்களா? அப்போ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த அரசாங்க வேலைவாய்ப்புகளை வந்து பங்கு பெற வேண்டும், இல்லை தனியார் வேலைவாய்ப்பில் பங்கு பெறணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுனா 16ல் 3. ஓகேங்களா? 16ல் 4 இந்த ஆர்டிகல் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொது அரசாங்கம் அப்படி எடுத்துகிட்டு வச்சு அரசாங்க பள்ளி. சரிங்களா? அரசு வேலைன்னு வச்சுங்க சார். அரசு வேலை, இந்த அரசு வேலையில் பிற்படுத்தப்பட்ட மக்கள், இப்போ பிற்படுத்தப்பட்ட பிசி எம்பிசி இல்லை எஸ்சி எஸ்டி மக்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு போதுமான அளவு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் நம்ம கொடுத்து என்ன பண்ணலாம், அவங்கள இடஒதுக்கீடு கொடுத்து உள்ள ஒதுக்கீடோ இல்லை இடஒதுக்கீடோ கொடுக்கப்பட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்க வேலைவாய்ப்பில் அவங்களை பங்கு பெற செய்வது. சரிங்களா? பிசி எஸ்சி அண்ட் எஸ்டி மக்களை பங்கு பெற செய்வது, அரசு வேலைவாய்ப்பில் அவங்களுக்கு சமமான வாய்ப்புகளை கொடுக்குது. ஓகேங்களா? 16ல் 4A இந்த ஆர்டிகல் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். இதெல்லாம் சொல்ல வரான்னு பாருங்க. எஸ்சி மற்றும் எஸ்டி மக்கள், இந்த மக்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு. சரிங்களா? இது எப்போ சார் சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 77வது சிஏஏ படி சேர்த்தாங்க. சரிங்களா? சார் அடுத்து 16ல் 4ல் B இது நான் சார் அதே தான், எஸ்சி எஸ்டி மக்கள் தான். இந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் ஃபில் ஆகலை. உடனே என்ன பண்ணால் அந்த ஷீட் வந்து ஃபில் ஆகலாம், அடுத்த வருஷம் பார்த்தா அது முன்னெடுத்து செல்ல வேண்டும், அவங்கள வந்து பார்த்தா முன்னுரிமை கொடுக்க வேண்டிய மாதிரி சொல்கிறதா வந்து சொல்கிறாங்க. அது ஓகேங்களா? அந்த ஷீட் ஃபில் ஆகாமல் இருக்கிறதுனால முன்னெடுத்து கொண்டு போகிறது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்ட சட்டம் 2000. சரிங்களா? சட்ட திருத்தம் 2081வது அமெண்ட்மெண்ட். சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா பதவி முன்னெடுப்பை பற்றி சொல்கிறது, இது வந்து பதவி உயரை பற்றி சொல்கிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா பதவி முன்னெடுப்பை பற்றி சொல்கிறது. ஓகேங்களா? சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் இருக்குது சார். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 16ல் 5ன்ற ஒரு ஆர்டிகல் இருக்குது. இதுனா சார் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றில் சார் மத சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறித்துவர்
ஒரு தேவாலயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஃபாதர், அவரை நியமனம் செய்யணும். அப்போ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அந்த மதத்தை சார்ந்தவர்கள் நியமனம் செய்யணும். அதாவது ஒரு இந்து பீப்புளை தூக்கி நீ உள்ள போடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ ஒரு இது இந்து அறநிலைத்துறை இருக்குன்னா அப்போ அதனுடைய தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்துவை தான் நீங்கள் போடணும், முஸ்லீமை போடக்கூடாது. அது மாதிரி சொல்லக்கூடிய ஆர்டிகல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16(5). அப்போ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பாகுபாடு என்பது நடக்குது. பட் இருந்தாலும் அந்த மதம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கும்போது அதில் நம்ம தலையிட முடியாது. ஓகேங்களா? இந்த ஆர்டிகல் எல்லாமே ரொம்ப முக்கியம். சரிங்களா? படிச்சுட்டு போகணும். ஸோ அடுத்து 17வது ஆர்டிகல் இது என்னப்பா சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தா தீண்டாமை ஒழித்தல் பற்றி சொல்றாரு. அன்டச்சபிலிட்டின்னு சொல்லுவாங்க, தீண்டாமை ஒழித்தல். இது வந்து பார்த்தா தீண்டாமை ஒழிப்பு என்பது, தீண்டாமை என்ற வார்த்தை வந்து பார்த்தா நம்முடைய அரசியல் அமைப்பிலே கிடையாது. அரசியல் அமைப்பிலே வந்து பார்த்தா நம்முடைய கான்ஸ்டியூஷனுடைய இதுக்காக பார்த்தீங்களா அந்த புக்லேயே கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம காலகட்டத்தில் வர்ணாசிரம முறை என்பது தலை வந்து ஓங்கிய காலகட்டத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அப்போ ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 17, இந்த 17 தீண்டாமை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொது இல்லங்கள், பொது குளங்கள், கோவில் எல்லாத்துலேயுமே பாகுபாடு என்பது இருக்குது. அதை வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் தீண்டாமை ஒழிப்பு சட்டமானது முதலாக 1955 நிறைவேற்றப்பட்டது. சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதில் நிறைய திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. பட் இருந்தாலும் இந்த சட்டமானது 1976 என்ன சார் பண்ணா சிவில் உரிமை சட்டமாக மாற்றிட்டாங்க. சிவில் உரிமை சட்டமாக மாற்றப்பட்டது. சரிங்களா? சிவில் உரிமை சட்டமாக மாற்றப்பட்டது ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து 1989 மற்றும் 2005 இந்த 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீண்டாமை சட்டமானது திருத்தப்பட்டது. தீண்டாமை சட்டம் திருத்தம். ஓகேங்களா? அப்போ வந்து ஆர்டிகல் 17 என்ன சார் சொல்றா, தீண்டாமை ஒழிக்கிறதை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க. ஸோ அடுத்து 18 இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டயங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது இராணுவம் மற்றும் கல்வியில் கொடுக்கக்கூடிய பட்டத்தை மட்டும் தான் நீங்கள் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போது இராணுவ வீரர்கள் வாங்கக்கூடிய பட்டத்தையும் கல்வியில் நீங்கள் பெற்றக்கூடிய பட்டத்தை மட்டும் தான் மிச்சம் இருக்கக்கூடிய பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன் இது மாதிரி பட்டங்கள் எதுவுமே நீங்கள் சேர்த்துக் கொள்ளக்கூடாது, பேர் என்பது சேர்க்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அயல் நாட்டில் கொடுக்கக்கூடிய அந்த பேர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கௌரவ பட்டங்களும் இங்கே இந்திய குடிமகனாக இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அயல் நாட்டிலிருந்து இங்கே வந்து குடிபெயர்ந்த மக்கள் அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டில் கொடுக்கக்கூடிய அந்த விருதுகளை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு முன்னாடி போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அடிப்படை உரிமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டங்களை நீக்குதல் சொல்லுவாங்க. ராணுவம் மற்றும் கல்விசார் சில மட்டும் தான் நீங்கள் சேர்க்கணும். சரிங்களா? வேற எந்த பட்டங்களும் நீங்கள் சேர்க்கக்கூடாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமை, ரைட் டு ஃப்ரீடம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2வதாக சொல்லப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 19வது விதி என்ன சொல்லுது பாருங்க, பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை. அதாவது 19A. சரிங்களா? உங்களுடைய பேச்சுரிமை, கருத்து, அதாவது பத்திரிகை சுதந்திரம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தகவல் அறியும் உரிமை சட்டம், அது எல்லாமே இதுக்குள்ள தான் வரும். அது மட்டும் இல்லாமல் சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுரிமை நான் சொல்லிட்டேன். அப்போ வந்து அமைதியான முறையில் கூட இருக்கலாம். இதோட பேச்சுரிமை தான். சரி, அமைதியான முறையில் கூட அவங்க நடந்துட்டு போகலாம். இது கூட பார்த்தா மௌன விரதம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் உள்ள வரும் 19A. ஸோ அடுத்து அமைதியான முறையில் கூடுவதற்கான உரிமை. இதுரா சார்னா 19B. சரிங்களா? கூடுவதற்கான உரிமை, அதாவது ஆயுதமின்றி கூட வேண்டும். ஆயுதம் இதில் பண்ணிலாம் கூட அமைதியான முறையில் கூட வேண்டும். ஸோ அடுத்து சங்கம் அமைவதற்கான உரிமை, அது அமைப்புகள் தொடங்க உரிமை என்பது 19C. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுறவு சங்கம், இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி சொல்லுவாங்க பார்த்தா, அது எப்போ சார் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க எக்ஸாமில். 2011. சரிங்களா? 97வது அமெண்ட்மெண்ட். சரிங்களா? CA ஆக்ட். சார் ரொம்ப முக்கியமானது, படிச்சுருக்கோம். ஸோ அடுத்து இந்திய நாட்டிற்குள் எங்கு வேண்டாலும் சென்று வரலாம். சரிங்களா? இந்திய நாட்டிற்குள் எங்கு வேண்டாலும் சென்று வரலாம்ன்றதுக்கு 19D. எங்கே வேணால் செல்லலாம், எங்கே வேணாலும் செல்லலாம். அதுக்கடுத்து எங்கே வேணாலும் போய் தங்கலாம், வசிக்கும் உரிமை என்பது 19D. அடுத்து E. சரிங்களா? தொழில் உரிமம் செய்வது, எங்கே வேணாலும் போய் வணிகம் இதெல்லாம் செய்யலாம், பணிகள் செய்யலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 19G. சரிங்களா? அதுவே 19F என்பது நீக்கப்பட்டது தான், சொத்து உரிமையானது நீக்கப்பட்டது. சரிங்களா? படிச்சு வச்சுட்டு போங்க சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க, நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஆர்டிகல்ஸ்லாம் பார்ப்போம். 21வது ஆர்டிகல். 20வது ஆர்டிகல் பார்ப்போம். குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கான உரிமைகள் மற்றும் சட்டத்திலிருந்து பாதுகாப்பு. சரிங்களா? குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு பாதுகாப்பு. ஒன்றும் இல்லை சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு கொலை குற்றம் பண்ணுறேன். அந்த கொலை குற்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போது என்ன தண்டனை இருக்கோ அந்த தண்டனை கொடுக்கணும். சரிங்களா? இப்போ ரீசெண்டாக நிறைய சட்டங்கள்லாம் கொண்டு வந்துருப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் நிறைய சிவில் உரிமை சட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி சட்டங்கள் கொடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த தப்புக்கான தண்டனை தானே நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? அதை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை ஆயுள் தண்டனை நீங்கள் படிச்சு வஉசி இருக்கலாம், அது மாதிரி தண்டனை நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஒரு ஆயுள் தண்டனை ஒரு ஆயுள் தண்டனை தான், தண்டனை அதிகமாக கொடுக்கக்கூடாது. அது மாதிரி அவருக்கான பாதுகாப்பு இங்கே நீங்கள் கொடுக்கணும்.
சரிங்களா? போலீஸ் பாதுகாப்பு நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் வந்து தண்டனை பாதுகாப்பு பெறும் உரிமை. அது மாதிரி இப்போ நான் தண்டனை பெற்றுவிட்டேன், நாளைக்கு ஒரு சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் போடுறாங்க. அந்த பாராளுமன்றம் வந்து போடக்கூடிய சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் ஏற்கனவே வாங்கின தண்டனை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒதுக்கணும். நீ என்னைக்கு வந்து தீர்ப்பு நீ கொடுத்தாங்களோ, இப்போ எனக்கு 7 வருஷம் தான் கொடுத்தாங்க, மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புது சட்டத்துக்கு கொண்டு வந்து 10 வருஷமாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது செல்லாது. நீ முதல்ல வந்து 7 வருஷம் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பு தான் செல்லும். அப்போது நீ வந்து குற்றம் செய்யும் போது எந்த சட்டமானது நடைமுறை இருந்ததோ அந்த சட்டத்தின்படி தான் உனக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். சில புதுசாக ஒரு சட்டம் போட்டு அந்த சட்டத்துக்கு வந்து நீ வந்து இதுவை கொடுக்கக்கூடாது. அப்போது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான உரிமை. சரிங்களா? அப்போது அவர் செய்த தப்புக்கு ஒரு தப்பு பண்ணிருக்காருன்னா அந்த தப்புக்கான தண்டனை மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும், 2 தண்டனைலாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து ஆர்டிகல் 21 தனி மனித சுதந்திரம் சார். வாழ்க்கை மற்றும் தனி மனித சுதந்திரத்துக்கான ஒரு வாய்ப்பு. சரிங்களா? 21 சார் என்ன சார் தனி மனித சுதந்திரம்னு என்னப்பா? உன்னை மற்றவங்களை வந்து நம்ம துன்புறுத்தாமல் இருக்கக்கூடிய வேலைகள், மற்றவர்கள் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே பண்ணாமல் நம்ம ஒர்க்கை பார்த்து நம்மளே போயிட்டே இருக்கு. ஓகேல தான் சொல்லுவாங்க இந்த தனி மனித சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனி மனித சுதந்திரம். தனி மனித சுதந்திரத்தை தான் சொல்லுவாங்க. சரிங்களா? வேற என்னோட மற்றவங்களை யாருமே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் போகக்கூடிய வாழ்க்கையை பற்றி சொல்கிறது. ஸோ அடுத்து ஆர்டிகல் 21A ரொம்ப முக்கியமானது தொடக்க கல்வியை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்க சார். தொடக்க கல்வி நம்ம படித்த இந்த ஆர்டிகல் வந்து எப்போ சார் சேர்த்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். 2002 86வது அமெண்ட்மெண்ட் 86வது CA ஆக்ட் படி இதை சேர்த்துருப்பாங்க. சரிங்களா? அதாவது 6 முதல் 14 வயது வரை இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய கல்வி. சரிங்களா? கட்டாய கல்வியை கொடுக்குது, கட்டாய கல்வியை கொடுப்பாங்க. சரிங்களா? 6 முதல் 14 வயது வரைக்கும். ஓகே, இது மாதிரி பார்த்தோன்னா 2009 ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அதாவது ஆர்டி தொடக்க கல்வி சட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட திருத்தம். சரிங்களா? 86வது அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? 2002. ஓகேங்களா? ஸோ அடுத்து சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வந்து வைப்பதற்கான உரிமை. சரிங்களா? இந்த தடுப்பு காவல் சட்டம் சொல்லுவாங்க சார். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, என்னை வந்து கைது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன அரெஸ்ட் பண்ண வராங்கன்னா எதுக்காக நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர்கிட்ட கேட்கறதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான வழக்கறிஞர்கள் நியமிக்கிறதுக்கான தகுதியும் உங்கள்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ரூவல் இது பண்ணுவாங்க. சில மன துன்புறுதல் பண்ணி நீங்கள் இந்த தப்பை நீ தான் செஞ்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வாக்குமூலம் வாங்குவாங்க. அது மாதிரிலாம் நீங்கள் போலீஸ்காரங்க பண்ணக்கூடாது. அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 22. சரிங்களா? தடுப்பு காவலுக்கான பாதுகாப்பு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அரெஸ்ட் பண்ண டைம்லேருந்து அது நீதிபதி கிட்ட ஆர்டர் பண்ணும்போது 24 ஹவர்ஸ் மட்டும் தான் நம்ம இது பண்ண முடியும். 24 ஹவர்ஸ்க்குள்ளே என்ன பண்ணனா அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேஜிஸ்ட்ரேட் அதாவது நீதிபதி கிட்ட என்ன பண்ணனா அவரை வந்து இது பண்ணணும். ஓகேங்களா? இவர் இந்த தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தடுப்பு காவல் சட்டத்தில் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தடுப்பு காவல் சட்டமானது முதல்ல சார் 3 மாதம் இருந்தது. சரிங்களா? இது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1978 44வது அமெண்ட்மெண்ட் படி 44வது அமெண்ட்மெண்ட் படி என்ன பண்ணாங்கன்னா அதாவது CA ஆக்ட் படி என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 மாதமாக மாற்றினாங்க. ஆனால் சார் என்ன சார் விஷயம்னா அந்த 2 மாதம் மாற்றிட்டாங்க. ஆனால் இது கூட நடைமுறையில் என்ன இருக்குன்னா 3 மாதம் தான் இருக்குது சார் தடுப்பு காவல் என்பது. சரிங்களா? இது வந்து எக்ஸாம்பிள் கேட்குறதுனா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன சார் இதில் இந்த தடுப்பு காவல் சட்டத்தில் ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்கள் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளே கேட்பாங்க. சரிங்களா? சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தடுப்பு காவல் சட்டங்கள் நிறைய இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் முதல்ல தடுப்பு காவல் சட்டம் அதாவது 1950 சார். இந்த தடுப்பு காவல் சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1950 தடுப்பு காவல் சட்டம் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் 1950. 1969 நீக்கப்பட்ட தடுப்பு காவல் சட்டம். சரிங்களா? எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1950. அது எப்போது நீக்கப்பட்டதுன்னா 1969 நீக்கப்பட்டது. அடுத்து விசா வந்து பார்த்தோன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் த இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அதாவது உள்நாட்டு பாதுகாப்பு நிர்வாக சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1971 கொண்டு வரப்பட்டது. 1978 நீக்கப்பட்டது. ஓகேங்களா? என்ன சார் விஷயம் அந்த டைம் கொடுத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,75,000 பேர் விசாவில் கைது பண்ணியிருப்பாங்க. சரி, அவ்வளோ பேர் கைது பண்ணி என்ன பண்ண சொல்லியிருக்காங்க சட்டமன்றம் நீக்கப்பட்டிருக்கும் விசா. அடுத்து காப்பி போசா அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய விரிவாக்கம் 1974 கன்சர்வேஷன் ஆஃப் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஆக்ட் அதாவது அந்நிய செலாவணி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்நிய செலாவணி மற்றும் கடத்தல் நிர்வாக சட்டம் நிர்வாக நடவடிக்கை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்நிய செலாவணி சில கடத்தல் ஸ்மக்லிங். சரிங்களா? கடத்தல் நடவடிக்கை தடுப்பு சட்டம் வந்து 1974 கொண்டு வரப்பட்டது. அடுத்து இன்னும் சில சட்டங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள் 1980 NSA நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் தேசிய பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்து டடா 1985
கொண்டு வரப்பட்டு 95 நீக்கம் செய்யப்படுது. டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆக்டிவிட்டிஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பயங்கரவாதம் மற்றும் கழக தடுப்பு நடவடிக்கைகள் சொல்லுவாங்க, கழக தடுப்பு நடவடிக்கை. அடுத்து பொடா என்பது பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், பயங்கரவாத தடுப்பு சட்டம் 2002 கொண்டு வரப்பட்டு 2004 நீக்கப்பட்டது. இது எல்லாமே தடுப்பு காவல் சட்டத்துக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள் தான். சரிங்களா சார்? இருந்தாலும் சார் அடுத்து இந்த ஆர்டிகல் 19 பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 352 உங்களே தெரியும், தேசிய நெருக்கடி நிலை, அதாவது எமர்ஜென்சி பீரியட். சரிங்களா? 356 என்ன சொல்லுவாங்க, மாநில நெருக்கடி நிலைன்னு சொல்லுவாங்க. இது தேசிய நெருக்கடி நிலை, தேசிய மாநில 360. இது வந்து பார்த்தா இது வரைக்கும் நம்ம நடைமுறைப்படுத்தல. இது வந்து பார்த்தீங்கன்னா நிதி சம்பந்தப்பட்ட ஒரு நெருக்கடி நிலை. சரிங்களா? ஆனால் இந்த 19 என்ற ஆர்டிகல் என்ன பண்ணுவாங்கன்னா தேசிய நெருக்கடி நிலையின் போது என்ன பண்ணாலும் நிறுத்திடுவாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சரிங்களா? பேச்சுரிமை, கருத்துரிமை இது எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த ஆர்டிகல் 20 மற்றும் 21 இந்த ஆர்டிகல் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஆர்டிகல் மட்டும் எந்த எமர்ஜென்சி பீரியட் நடந்தால் கூட அதை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 20 என்பது குற்றஞ்சாட்ட நபருக்கான ஒரு பாதுகாப்பு தரக்கூடியது. 21 என்பது தனி மனித சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடியது. அப்போ இந்த 2 ஆர்டிகலுமே நிறுத்த முடியாது, மிச்ச எல்லா ஆர்டிகலுமே நம்ம நிறுத்த முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக இந்த சமத்துவ உரிமை பார்த்துட்டோம், அடுத்து சுதந்திர உரிமை பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சுரண்டலுக்கு எதிரான உரிமை, இது எல்லாமே அடுத்த வீடியோ செஷனில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்.